அவதரித்தாயோ வீர. தமிழ் ஆண்ட்ராய்ட் பக்கத்துலேருந்து நான் உங்கள் அசோக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப அட்டை இல்லாதவர்கள் புதிய ரேஷன் அட்டை எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கார்டு எப்படி ஆன்லைனில் வாங்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, ஆனால் நான் அதை வந்து அப்ளை பண்ணலை ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு வழி உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஏற்கனவே நான் அப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலும் வரல, இதில் திரும்ப பண்ணலான்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்க, புதுசாக இப்போ கல்யாணம் ஆனவங்க, அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் இருந்து அந்த பேரை நீக்கிட்டு அதன் பிறகு தான் இப்போ நான் சொல்கிற வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பட் மேலும் என்ன வேணும்னா, உங்களுடைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் சிஸ்டத்தில், இல்லை மொபைலில் மோஸ்ட்லி வச்சுக்கலாம், ரெண்டுத்துலேயும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அப்படிலாம் ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு வரும்ல, அது இப்போ அப்ளை பண்ணி இப்போ வாங்கணும்னா ஆதார் கார்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரண்ட்டு பில் அந்த அட்டை, இதில் வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வந்து உடனுக்குடன் நடப்புற அனைத்து வீடியோக்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், கற்றுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. நான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா tnpds.gov.in இதனுடைய லிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹோம் பப்ளிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதை கிளிக் பண்ணுங்கள். பொது விநாயக திட்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுதுங்களா? பேஜ் ஓப்பன் ஆனோடனே அப்படியே நீங்கள் கீழே தள்ளிக்கிட்டே வாங்க. பயனுள்ள இணைப்புகள், ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம், புதிய அட்டை விண்ணப்பித்தல் நிலை, இதெல்லாம் நிறைய வருதுங்களா? நமக்கு இப்போ தேவையானது ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம். நம்ம ஸ்மார்ட் கார்டு தானே பற்றி பார்க்க போகிறோம். புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பமா, இல்லை பழைய குடும்ப அட்டை? அதான் நான் சொன்னல, பழைய குடும்ப அட்டைனா ஏற்கனவே நான் வச்சுருந்த அட்டை இருக்குது, ஆனால் நான் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டேன். வீட்டில் அதாவது ஆதார் கார்டெலாம் வந்து நம்பர்லாம் குறிச்சிட்டு போகும்போது நான் இல்லை பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படி சப்போஸ் விட்டவங்க இந்த பழைய அட்டை அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். லோட் ஆகுது பாருங்கள், இந்த இதுவை ஃபாலோ பண்ணிக்கலாம். குடும்ப அட்டை இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே கேட்கும், ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம். உங்கள் நேம், அதாவது ஃபேமிலி ஹெட் யாரோ அவங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோக் என்னுடைய பேர் போட்டுக்கிட்டேன். அதாவது உங்கள் குடும்ப பெரியவர் பேர் தான் போடணும். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேர், உங்கள் மனைவி பேர் கீழே போடுறது எப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து உங்கள் அப்பா பேர். அட்ரஸ் லைன் 1, இதில் என்னென்ன போடணுன்னா உங்கள் வீட்டு நம்பரு ஒரு கமா, அதில் அவள் தான் உங்கள் வீட்டு நம்பரு, உங்கள் தெரு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பின்கோடு போஸ்ட் கோடு எங்களுக்கு தான், அதனால் ஸோ அதே போட்டுக்கணும். அடுத்த 3வது லைனில் என்ன போடுறீங்க அப்படின்னா உங்கள் தாலுக்கா, அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு காமிச்சிட்டுனா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இது மாதிரி தான் திரும்ப பார்த்தீங்கன்னா இதை தமிழில் குடும்ப தலைவர் பெயர் திரும்ப தமிழில். ஸோ என்னோட தமிழ் கீபேடு இருக்குது.
திரும்ப அப்பா பெயர் போடணும். முகவரியான இதுலேயும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணோம். என்னடா இங்கே பாக்ஸாக வந்துச்சுன்னு கேட்காதீங்க, அது வந்துடும் கரெக்டாக. நம்ம ஃபில்அப் பண்ணும்போது லாஸ்ட்டில் அப்ளை பண்ணும்போது வந்துடும். முகவரி 2 இதில் பார்த்தீங்கன்னா ஊர், உங்கள் போஸ்டல் கோடு, போஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே நான் சொன்ன மாதிரி உங்கள் தாலுக்கா, அடுத்தது உங்கள் மாவட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவர் புகைப்படம், அதாவது இப்போ நீங்கள் கல்யாணம் உங்கள் ஃபோட்டோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இதில் மாவட்டம் தேர்ந்தெடுக்கணும். ஸோ ரொம்ப லேட் ஆகுது, வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். கைபேசி எண், இங்கே ஃபோன் நம்பர் பொறுத்தவரை ஃபோன் நம்பர் இங்கே போட்டோன்னா, இங்கே உங்கள் வந்து உங்கள் லேண்ட்லைனு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி. நான் சும்மா ஒரு இமெயில் ஐடி. ஓகேங்களா, இப்போ உறுப்பினர் சேர்க்கை எப்படி வந்துச்சா? இப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் உங்கள் பெயர் தமிழ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு வரணும். அதேமாதிரி ஆதார் எண், வாக்காளர் அட்டை எண் எல்லோரும் வச்சுருப்போம். அதே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ திரும்ப நம்ம அதெல்லாம் ஃபில்அப் பண்ணால் இங்கே பதிவேற்று அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து எரிவாயு இணைப்பு உள்ளதா இல்லையா அது டிக் பண்ணிக்கணும். அது டிக் பண்ண உடனே 1 2 கேட்கும். 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2, மேலும் உறுதிப்படுத்த ஓகே. அடுத்து பதிவு செஞ்சோடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மேலே போட்டிங்களே அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வரும், 6 டிஜிட்டல் பதிவு எண் வரும். அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம், இல்லை எழுதி வச்சுக்கோங்க. அதை கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் உடனே பேக் வந்துடுங்க. எனக்கு வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்மார்ட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் புதிய அட்டை தொடர்பான சேவையின் நிலை, இது நம்மளோட அட்டை தொடர்பான சேவையின் நிலை, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பெண் கேட்குதோ, அதான் நான் சொன்னல 6 டிஜிட்டல் உங்களுக்கு கடவுச்சொல், அது உங்கள் மொபைலுக்கு வரும்னே, அந்த மொபைல் அந்த 6 எண்ணை இதில் போட்டு பதிவு செய்ய அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.